நமஸ்காரம். இன்னைக்கு கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்க. வாங்க. இதுக்கு ஓவர் நைட் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல கருப்பு உளுந்தை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதை தண்ணி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு மையை அரைச்சி எடுத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா அது நல்லா நைஸாக அரைஞ்சி எடுத்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நம்மளுக்கு போதும். இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா அலம்பி அந்த தண்ணியும் இதிலேயே சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் பால் வேணாலும் அது தேங்காய் சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்க்கலாம். சக்கை சத்துனால நான் மொத்தமாக அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் ஒன்று சேர கொதிக்க வைக்கணும். நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வைங்க. பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை நல்லா போகுது. போனாட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். நல்லா கலக்கி விடும். கொஞ்சம் அப்போ கலவி விடுங்க. இப்போ கருப்பட்டி போடுறேன். இனிப்புக்காக கருப்பட்டி போட்டுக்கிறேன். இது அப்படியே கரைஞ்சிடும். அந்த சூட்டுக்கே அது இலகிடும். கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். எனக்கு திக்கான மாதிரி இருக்கு. கருப்பட்டி போட்டு ஒரு 5 minutes கொதிக்கணும். கருப்பட்டியும் அந்த உளுந்தும் சேர்ந்து நல்ல ஒரு அரோமா வருது. உங்களுக்கு ஏலக்காய் வேணால் ஏலக்காவும் தேங்காவை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் ஏலக்காய் சேர்க்கலை இந்த வாட்டி. பார்த்தீங்கன்னா நல்ல அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வருது தெரியுதா? நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போது நம்மளோட கருப்பு உளுந்து கஞ்சி 90% ரெடி. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்த்தீங்களா நல்லா ரெடி ஆகிடுது. இந்த தேங்காயில் இருந்து கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதையும் விட்டுறேன் நான். நல்லா மணமான கருப்பு உளுந்து கஞ்சி தயார். இது நல்ல உடம்புக்கு நல்ல சத்து, நல்ல ப்ரோட்டீன் ரிச், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்ல ஒரு சத்தான ட்ரிங்க் நமக்கு. எல்லோரும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.